உங்களுடைய கரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி போகிறேன். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பேரண்ட்ஸ் இருக்கீங்க. இப்போ நான் ஒரு அடிப்படை கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறது? அப்பா அம்மாவா நீங்களா? அப்பா அம்மாங்கிறவங்க கை தூக்குங்க. இதில் என்னென்னா, ஒரு அப்பா அம்மா கூட கை தூக்கல, எல்லாம் பிள்ளைங்க மிரட்டி கூட்டியாது இருக்குதுங்க. அங்கேருந்து அங்கே வந்து கையை தூக்குன அப்படிலாம் சொல்லி கூட்டியான்ட்டாங்க. அதனால் யாருமே அப்பா அம்மாவே தூக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பிள்ளைங்க எல்லாம் டிசைட் பண்ணுங்கிறவங்க கை தூக்குங்க. மொத்த ஆடிட்டோரியமும் தூக்குவீங்க. ஓகே, சரி. இது எந்த மாதிரி போனால் சரியாக இருக்கும்னு பார்ப்போம். பேரண்ட்ஸை பொறுத்தவரையிலும் நான் 3 வகையாக பிரிப்பேன். ஓரளவுக்கு எல்லா படிப்பை பற்றியும் தெரிஞ்ச பேரண்ட்ஸ், இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். இன்னொரு பக்கம் இருக்குது, எந்த படிப்பை பற்றி எதுவுமே தெரியாது, இதுவும் பிரச்சனை இல்லை, அதுவும் சின்ன பர்சன்டேஜ் தான். இந்த இடைப்பட்ட ஒரு 80% பேரண்ட்ஸ் இருக்கு, பெருசா எதை பற்றியும் தெரியாது, ஆனால் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்ச மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. கரெக்டா? மாதிரி தலையா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் முடிவெடுக்கிறது எப்படி தெரியுமா? எது தெரியுமா பெஸ்ட் கோர்ஸு? என் கிளாஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் என் பெஞ்சிலேயே உட்காந்து என் பக்கத்திலேயே இருக்கிற என் ஃப்ரெண்டு சொல்கிறது தான் உலகத்திலேயே சிறந்த கோர்ஸ், உலகத்திலேயே சிறந்த காலேஜ். யார் அந்த ஃப்ரெண்டுனா, என்ன மாதிரியே எதுவும் தெரியாத இன்னொரு ஃப்ரெண்டு. சரியா? அப்ப இதுவும் சரி கிடையாது, அதுவும் சரி கிடையாது. இணைந்து முடிவெடுக்கணும். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நிறைய சாய்ஸஸை பத்தி அனலைஸ் பண்ணுங்க, அதனுடைய நல்லது கெட்டதை பத்தி அனலைஸ் பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. ஒரு குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து இணைந்து எடுக்கிற முடிவு மட்டும்தான் சரியா இருக்கும். சமீபத்தில் ஒரு குடும்ப நண்பர் அனுப்பி ஒரு அப்பாவும் பையனும் என்கிட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. இப்போல்லாம் அந்த கல்வி வழிகாட்டலை விட பஞ்சாயத்து தான் இப்போல்லாம் அதிகமாக இருக்கு. ஒரு அப்பாவும் பையனும் வந்தாங்க, எதிரில் உட்காந்தாங்க. அப்பா வந்து அந்த துரைக்கு என்ன பிரச்சனைன்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பிட்டாரு. பையன் வந்து அவர்கிட்டே கேளுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். அடப்பா, யாராவது ஒருத்தர் சொன்னாதானே எனக்கு என்னன்னு தெரியும். ஒன்றுமே இல்லை. பையன் வந்து இப்போ 4th இயர் என்ஜினியரிங்கில் இருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னே கவுன்சிலிங் நடக்கும்போது இவன் ஒரு குரூப் எடுக்க விரும்பி இருக்கான். அப்பா முடியாது, இது எடுன்னு சொல்லிட்டார். எடுத்தாச்சு. 4 வருஷம் ஓடிடுச்சு. 4 வருஷத்தோட எல்லா பேப்பரும் அரியர்ஸ். அரியர்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? தெரியும் தானே? ஏன்னா அதை வச்சு ஏமாத்துற ஆளுங்களாம் எங்கள் காலேஜில் இருக்காங்க. ஒரு பையன் காலேஜ் ரிசல்ட் வந்த உடனே கிராமத்துக்கு அப்பாட்ட போனான். என்னடா எக்ஸாம் எழுதலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. 8 பேப்பர் எழுதுனேன்பா. சரி, என்னாச்சு? 4 அரியர்ஸ் 4 ஃபெயில் அப்படின்னா. 2 ஒன்று தான். புரியுதா? அது மாதிரி 4 வருஷத்தோட மொத்தம் அரியர்ஸ் இருக்கு. கூலாக சொல்கிறான், இவர் தான் எடுக்க சொன்னார், எடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணுன்னு கேளுங்க அவர்கிட்ட அப்படிங்கிறான். குடும்பத்தில் ஒரே பையன், முடிஞ்சது. அவங்க 3-4 அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கே படாத பாடுபடுறான். 4 வருஷத்தை வச்சுட்டு எனக்கு முடிக்கிறது. அப்போ ஏன்பா அதை சொல்லியிருக்கலாமே அப்போவேனா? இல்லை, எங்கள் அப்பா மிலிட்ரி மாதிரி, அவர் சொல்கிறது தான் கேட்டாகணும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இன்னைக்கு என்னால் நிறைய சந்திக்க முடியுது. தயவு செய்து பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சு, வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிய வச்சு, எல்லாருமே சேர்ந்து ஆமாம் இது சரி, இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது தான் சரியாக இருக்கும். அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதாகவும் நீங்கள் நினச்சிக்க வேணாம். ரெண்டுமே உண்மை இல்லை. சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து பியர் குரூப் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, பசங்க சொல்கிறது, ஏதாவது கூகுளில் தட்டி பார்த்து 4 வார்த்தையை பிடிச்சிட்டு வந்து இதான் நான் படிக்கணும்னு அடம் பண்ணுறது, இதெல்லாம் ரியாலிட்டி இல்லை. சரி, எல்லாம் ஓகே. இப்போ எப்படி செலக்ட் பண்ணுறது, நான் என்ன படிக்கணுங்கிறத எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா, இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் ஆப்டிடியூட். இன்ட்ரெஸ்ட்னா என்ன?
காமர்ஸ் குரூப் உட்காந்துட்டு வட்டின்னு சொல்லக்கூடாது. ஆர்வம். ஆர்வமா ஆர்வ கோளாறா? ஆர்வம். சரி, ஆர்வம் அல்லது விருப்பம்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ஆப்டிடியூட்னா என்ன? திறமை. ஓகே, கிட்டத்தட்ட நீ வந்திருக்கிற. இன்னும் திறமை ஓரளவுக்கு ஓகே. அப்ப டேலண்ட்ங்கிறது என்னன்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப அந்த எக்ஸாம்பிள சொல்லிடுறேன். சொன்ன பிறகு உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு தானா மீனிங் தெரிஞ்சிடும். ஆட்டிடியூடுங்கிறதா நீ சொன்ன ஆணவம். புரியுதா? ஆட்டிடியூடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்னைக்கு தலைமுறைக்கிட்ட மாற்ற வேண்டிய விஷயம் ஆட்டிடியூட். அது நீ சொன்னது ரிலேட்டட். இது ஆப்டிடியூட். ஒரு எழுத்து தான் வித்தியாசம். சரி, இப்போ ஸ்கூல் டேஸில் 10th அதுக்கு முன்னாலேயோ 11th ஏதோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்னவெல்லாம் ஆகணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறீங்க. அது படிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் ஆகணும், ஏரோப்ளேன் ஓட்டணும், இப்படி வரும் லிஸ்ட்டு. இந்த மாதிரி போடும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு வர வர ஒரு +1 வரும்போது அது கோர்ஸாக மாறும். இது படித்தா இதை செய்யலாம். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் ஆகணுங்கிற விருப்பம் இருக்கு பாருங்க, லிஸ்ட் போடுறீங்க. 1 to 10 போட்டு வச்சுக்கிறீங்க. ஓகேயா? இப்போ ஆப்டிடியூடுக்கு வரேன். இந்த 1 to 10 லிஸ்ட் போட்டாச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். எல்லாம் சரிதான், இந்த 10ல் எனக்கு எது வரும்? நல்ல கேள்வியா? எனக்கு மேத்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, என்ஜினியரிங் பக்கம் தலை வச்சு கூட படுத்துடக்கூடாது. சரியா? அப்போ எனக்கு எது வருங்கிறது இன்னைக்கு தெளிவில்லாததால தான் ஒன்றுமே இல்லை. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் முடிஞ்சு போச்சு, என்ஜினியரிங் படித்தவங்களாம் லட்சக்கணக்கில் வேலை இல்லாமல் இருக்கான், என்ஜினியரிங் அவ்வளோதான் ஒரு தவறான பிரச்சாரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது காரணம் இல்லை. என்னன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 2 லட்சம் பேர் உள்ளே போகிறாங்க, 1 லட்சம் பேர் தான் முடிக்கிறாங்க, 1 லட்சம் பேர் முடிக்கல. ஸோ முடிக்காதது என்ஜினியரிங்கோட தப்பு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ஜினியரிங் இன்னைக்கு வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கே M1 M2 M3ன்னு 3 மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது. நம்ம +2ல் படிக்கிற மேத்தமெட்டிக்ஸ் வேற, இது ஒரு ஃபங்க்ஷனல் மேத்தமெட்டிக்ஸ் என்ஜினியரிங்கில் படிக்கும்போது. அப்போ யாரெல்லாம் சமாளிக்க முடியும்னா, +2ல் 60 and above மேத்தமெட்டிக்ஸில் வாங்கியிருக்கிறவங்களால இதை போகிற போக்கில் சமாளிச்சிட முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலில் 45 வாங்கினா கூட என்ஜினியரிங் சீட் கிடைக்கும். ஸோ சீட் கிடைக்கும், உள்ளே போய் முடிக்க முடியாது. இதுதான் நிலையை தவிர என்ஜினியரிங் மேலே எந்த தப்புமே இல்லை. இது நான் ஒரு என்ஜினியரிங் உதாரணம் சொன்னேன். அது மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸும் சரி, எது நமக்கு வரும்? அப்போ இந்த லிஸ்ட் போடும்போது நான் ஏற்கனவே 10 போட்டு வச்சிருந்தேன்ல, இதில் ஒரு 5 காலி ஆகிடும். எது ஆர்வம், எது வருங்கிறத ஸ்ட்ரைக் பண்ணால் 5 காலி ஆகிடும். இந்த 5லிருந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா போதுமானது. அதுதான் நிரந்தரம். இன்னைக்கு கெரியர் முடிக்க முடியாத காரணம், எனக்கு சம்பந்தம் இல்லாததை, எனக்கு திணிக்கப்படுறதை நான் எடுத்துட்டு முடிக்க முடியாமல் அப்புறம் டீவியேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறது. தயவுசெய்து அந்த கிளாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நமக்கு வந்துடணும். சரியா? ஓகே, இப்போ அடுத்ததான் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்க, நம்ம எல்லா கோர்சஸுமே தமிழ்நாடு சார்ந்து யோசிக்கிறோம், ஆல் இண்டியா சார்ந்து யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் ஸ்கூல், பக்கத்திலே ஒரு காலேஜ், பக்கத்திலே ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து அடுத்த டிஸ்ட்ரிக்டே தாண்டாமல் வாழ்க்கையை பார்த்துக்கிறது. உலகம் ரொம்ப பெருசு. ஸோ தமிழ்நாடு தாண்டி எதெல்லாம் ஆல் இண்டியா லெவலில் இருக்குது, எதெல்லாம் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், ஏன் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? தயவுசெய்து அந்த எஃபர்ட் எடுக்கணும். அந்த பாதையில் தான் என்னுடைய அடுத்தடுத்த ப்ரெசன்டேஷனே இருக்க போகுது. எல்லா காலத்திலையும் எவர் கிரீன் அப்படின்னா இந்த 2 தான், மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங். இது காலகாலமாக எவர் கிரீன். ஸோ முதல்ல அதை பேசிட்டு அப்புறம் அப்படி எடுத்து போவோம். ஃபஸ்ட்டு மெடிக்கலை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, நீட். இங்கே எவ்வளோ பேர் நீட் எழுத போறீங்க? கை தூங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் நம்பர் தான் அதிகம். மெடிக்கல்னாலும் சரி, நீட்னாலும் சரி, கேர்ள்ஸ் நம்பர் தான் அதிகம்.
இப்போ இப்போதைய நிலவரப்படி அல்லது இந்த ஆண்டு அட்மிஷன் வரைக்கும் நிலவரப்படி எது எதுக்கெல்லாம் நீட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எம்பிபிஎஸ், பிடிஎஸ். பிடிஎஸ்னா என்ன அப்படின்னா என்ன? பல் மருத்துவம். ஓகே. அதுக்கு பிறகு சமீப ஆண்டுகளில் பாப்புலர் இந்தியன் மெடிசன் அல்லது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவோம். என்னெல்லாம் வரும் அதில்? ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, உமாபதி, இல்லை இன்னும் ஒன்று இருக்க யுனானி. யுனானி. இந்த நாளும் வந்து படிக்கிறதுக்கு இப்போதைக்கு அங்கே பிராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்க. பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா, பிஎஸ்எம்எஸ் சித்தா, பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி, பியூஎம்எஸ் வரலையா? இல்லை வருதானே. பியூஎம்எஸ் வந்து யுனானி. ஒரு நல்ல விஷயமாக இதே இந்தியன் மெடிசனில் ஒரு படிப்புக்கு இதுவரைக்கும் நீட் தேவையில்லை. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு நல்ல வேல்யூ உண்டு. பிஎன்ஒய்எஸ், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ். இது ரெண்டுமே இப்போ நேச்சுரோபதியும் இப்போ பாப்புலர், யோகாவும் பாப்புலர். ஸோ இது ஒரு நீட் தேவையில்லாத படிப்பு. பிறகு வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னாலும் நீட் தேவை. இந்த இந்த இடத்துல ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இந்த நீட் வந்த பிறகு முதல்ல இருந்தது இப்போ அதிகமாக இருக்குது. அயல்நாட்டில் போய் மருத்துவம் படிக்கிறது அப்படிங்கிறது சைனா, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, ஜார்ஜியா, உக்ரைன், இப்படிலாம் ஒரு இடம் இருக்கான்னு தெரியாத பல இடங்கள்ல எம்பிபிஎஸ் இருக்கு. ஓகே. இதை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கனாக்க, எனக்கு நீட் ஸ்கோர் இல்லை, என்னால் இங்கே சேர முடியல, ப்ளஸ் இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த நாடுகளுக்கு போனால் நான் எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய அனுப்புகிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த நாடுகள் எல்லாம் முடிச்சிட்டு இங்கே வந்த பிறகு நம்ம அரசாங்கம், மத்திய அரசாங்கம், நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. சரியா? அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் இங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ங்கிறது வெரி ஹை. நம்ம டாக்டர்ஸ் வந்து, நான் என்ன சொன்னாங்க இல்லையா டெலிவிஷனில், நான் நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன்னு. அப்போ யூஎஸ், அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு இந்தியா டாக்டர் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அவரை நான் பேட்டி கண்டுட்டு இருக்கேன். அவர்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் அமெரிக்காவில் பெரிய எக்ஸ்பர்ட்டு, எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அது கிட்டேயே நான் வர முடியாது அப்படிங்கிறார். ஏன் அப்படிங்கிறேன், அவர்கிட்ட ஒரு நாளைக்கு 100 விதமான நோயாளிகள் வருவாங்க. அந்த 100 விதமான நோயாளிகள் எனக்கு வரணும்னா 5 வருஷம் ஆகும், இல்லை 6 வருஷம் ஆகும். அந்த எக்ஸ்பர்டைஸில் சின்ன சதவீதம் கூட என்னாலலாம் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்மளோட இந்தியாவோட மெடிக்கல் எஜுகேஷன், நம்மளுடைய டாக்டர்ஸோட ஸ்டாண்டர்ட் வெரி ஹை. அப்போ நம்ம இந்த நாடுகளில் போய் படிச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் கிடையாது. அப்போ இந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அரசாங்கம் இந்த டெஸ்ட்டை வைக்குது. அப்போ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் 10% 12% தான் அதில் பாஸ் பண்ணுறாங்க. 88% பாஸ் பண்ணுறது இல்லை. அதனால் நம்ம அவங்க போய் படிச்சிடறதாலே ஒரு டாக்டர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் அதை டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எதிர்காலத்தில் ஒரு ஏமாற்றமாக அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரி, நீட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அதனோட பற்றிய பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கும். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிற NTA அமைப்பு தான் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமும் எழுதுது. உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி +1 +2 ரெண்டும் ஈக்குவல் வெயிட்டேஜ். முதல்ல வந்து ஒரே இதாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து 35 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி, 15க்கு சாய்ஸ், அதில் 10 எழுதலாம்.
ஆக மொத்தம் 45, எல்லாத்துலேயும் 45 சேர்த்து 180 கொஸ்டின்ஸு, 4 மார்க்ஸ் ஈச்சு, 720 மார்க்ஸ். ஏதாவது தவறாக இருந்தாக்க -1 மார்க். சில ஆண்டுகளாக தமிழ்லையும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு வசதி. சரி, நீட்டுக்கான சில டிப்ஸை நான் சொல்லிடுறேன். ஒரு டிப்ஸ் என்னன்னா, நீட்டை பொறுத்தவரையிலும் நான் சொல்கிறேன், இது அறிவு சார்ந்ததே கிடையாது, பயிற்சி சார்ந்தது, கோச்சிங் பேஸ்ட். ஒரு ஆன்சரை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி ஒத்தையாரட்டையா டிக் அடிக்கிறது, இது முழுக்க முழுக்க கோச்சிங் பேஸ்ட். அதனால எவ்வளவுக்கு எவ்வளோ பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு திரும்ப 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 பயிற்சி எடுக்கிறீங்களோ, இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் அதை தான் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. திரும்ப திரும்ப உங்களுக்கு டிக் அடிக்க கோச் பண்ணி கொடுக்கறது. அதெல்லாம் முழுக்க முழுக்க இது கோச்சிங் பேஸ்ட். சரி, இதில் ஜெயிக்கிறதுக்கு டிப்ஸுங்கிறத விட தோக்காமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த நெகட்டிவ் ஸ்கோரிங். இந்த வயசில் உங்களுக்கு போய் ஒரு மைனஸ் மார்க் கொடுக்குறங்கிறது பெரிய தண்டனை. ஆக்சுவலாக அது எதுக்கு அந்த சிஸ்டம் கொண்டு வந்தவங்கன்னா தெரியாது. நீங்கள் ஏதாவது ஆன்சர் எழுதுனா -1, சரியா? அப்போ நம்ம வழக்கமாக என்ன செய்வோம்னா, 320 கொஸ்டின்ஸ் இருக்கா, சாரி 180 கொஸ்டின்ஸ் இருக்கா, இந்த 180ல் ஒரு 90 நல்லா தெரிஞ்சிருக்கும், அதை எழுதிடுவோம். இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கு இல்லையா, ஏன் இந்த மிச்சம் இருக்கிற 90 விடணும்? அப்படி போடு ஒத்தையாரட்டா, இதுக்கு A, அதுக்கு D, இதுக்கு C, இப்படி டிக் அடித்து மொத்த ஸ்கோரு மைனஸில் நிற்கும். ஸோ மெயின் இந்த நீட்டில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, மைனஸ் ஸ்கோரிங்கை தவிர்க்கணும், அது இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் எனக்கு கான்ஃபிடென்ட்டா அதை மட்டும் அட்டம் பண்ணணும், கம்மியாக அட்டம் பண்ணாலும் பரவாயில்ல, அது முக்கியம். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, இது நீட் பயாலஜி டாமினன்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% வெயிட்டேஜ் பயாலஜி, 45 கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ், 45 கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரி, 90 கொஸ்டின்ஸ் பயாலஜி. பிசிக்ஸில் இன்டைரக்டாக கேட்க முடியும், கெமிஸ்ட்ரியில் கூட இன்டைரக்டாக கேட்க முடியும், பயாலஜியில் டைரக்டாக மட்டும்தான் கேட்க முடியும். அப்போ யாரெல்லாம் இந்த பயாலஜியை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கவனம் செலுத்தி பண்ணுறாங்களோ அவங்க தே ஸ்கோர் வெல். சரியா? இது ஒரு போனஸ் டிப்ஸ். சரி, இப்போ நெகட்டிவ் சைட் ஆஃப் நீட்டுக்கு வரேன். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னாக்க நீட் தற்கொலைகள், நீட் தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் வருகிற நீட் தற்கொலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. நம்ம நீட்டுக்காக பிறக்கல, நம்ம பிறக்கும்போது நீட்டே இல்லை, அது இல்லைன்னா 1000. வாழ்க்கை ரொம்ப பெருசு. ஒரு நீட்டுக்காக நம்ம பொசுக்குன்னு என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்காகவே இருக்கிற நம்ம குடும்பம், அதுக்கு பிறகு அவங்களோட லைஃப்பை யோசிச்சு பாருங்க. அது நிறைய இந்த சூசைடில் அப்சர்வ் பண்ணீங்கன்னா கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஏன், என்ன காரணம்? யாராவது ஒரு கேர்ள்ஸ் சொல்லுங்க, ஒரு பாய் சொல்லுங்க, 2 ஆன்சரையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன் கேர்ள்ஸ் தற்கொலை நீட்டில் அதிகமாக இருக்கு? சென்சிட்டிவ். அது என்ன கொஞ்சம் மாற்றி போடுறேன், எமோஷனல். சரியா? கேர்ள்ஸ் ஆர் மோர் எமோஷனல். இன்னொரு ரீசனும் இருக்கு, கேர்ள்ஸ் அதிகம் எழுதுறாங்க, அது வேற விஷயம். இப்போ நீங்கள் கை தூக்குனதுலேயே இருக்குல்ல, அது ஒன்று. கேர்ள்ஸ் ஆர் மோர் எமோஷனல் தென் பாய்ஸ். பாய்ஸ் அதை ஒரு லைட்டராக எடுத்துக்குவாங்க படிப்பையே. பட் அது ஒரு வகையில் நல்லது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. ஒரு பட்டிமன்ற ஜோக் சொல்லுவாங்க. வீட்டில் அக்கா தம்பி 2 பேரும். அக்கா அந்த பக்கம் தேம்பி 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 அழுதுகிட்டு இருக்கு. என்ன மார்க்னா 98. சரியா? 2 அப்பா எப்பா 2 மார்க் தானே போச்சு, உடனே ஏதாவது நான் சொன்னேன்னா எதுக்கு இப்படி அழுகுற அப்படிங்கிறா. அந்த பக்கம் தம்பி இந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் குதிச்சு குட்டிக்காரன் நினைச்சு ஓடிட்டு இருக்கான், 35 மார்க்கு. கவலையா பட்டுக்கல. இப்ப அப்பா கூப்பிட்டு இந்த பொண்ணு திட்டல, அவனை திட்டுறாரு. வெக்கமா இல்ல? அங்க 98 வாங்கிட்டு ஒரு பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, 35 வாங்கிட்டு இந்த குதிக்கிறேன்னு. நான் 35க்கே எழுதல, அது எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படி. இதுதான் இந்த பாய்ஸ் லைட்டர் சைடா எடுத்துக்கிறது லைஃபுக்கு பயன்படுது.
சூசைடுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் பரவாயில்ல, அடுத்தது பார்ப்போம். கேர்ள்ஸ் வந்து அந்த எமோஷனல் கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருக்கிறதால தயவுசெய்து, இது பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற வேண்டுகோள், அவங்க முயற்சி பண்ணாங்க, நடக்கலை, விட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ தயவு செய்து இங்கே இருக்க ஆடியன்ஸில், ஏன்னா நீட் பாப்புலேஷன் கணிசமாக உட்காந்துருக்கிறீங்க, அட்டெம்ப்ட் பண்ணுங்க, சின்சியராக அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அது இல்லையா பின்னால் 1000 இருக்கு. அதுதான் லைஃப் கிடையாது. தயவு செய்து அந்த சிந்தனை தப்பி தவறி கூட வரக்கூடாது. அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு வருத்தம் தரக்கூடியது என்னன்னா, இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அது இப்போ பெரிய அளவில் புறப்பட்டு இருக்கு. என்னது அப்படின்னா, இந்த வருஷம் ட்ரை பண்ண வேண்டியது, கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் ட்ரை பண்ண வேண்டியது, இன்னொரு கோஷ்டி அதுக்கு அடுத்த வருஷமும் ட்ரை பண்ணுது. ஒரே ஒரு விஷயம்தான், நான் இது வரைக்கும் அதை திட்டிக்கிட்டு இருந்தேன். லைஃப்பில் ஒரு வருஷங்கிறது எவ்வளோ பெருசு தெரியுமா, அதை போய் இப்படி வேஸ்ட் பண்ணலாமெல்லாம் நான் திட்டிகிட்டு இருந்தேன். பட் நானே வித்ட்ரா பண்ண வேண்டியதாக போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்த நீட் அட்மிஷனை பார்த்தீங்கன்னா 70% ரிப்பீட்டர்ஸ்லேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ நான் தப்பாயிடுறேன். இதில் என்ன ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, அட்மிஷனில் 70% ரிப்பீட்டர்ஸ் எழுதின 70% செலக்ட் ஆகல. இதை புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரிப்பீட் இங்கே வந்து 1000 பேர் அட்மிஷன்னா 700 பேர் ரிப்பீட்டர்ஸ்லேருந்து போயிருக்காங்க. இங்கே 1,00,000 பேர் ரிப்பீட்டர் எழுதினவங்கள 70,000 பேர் செலக்ட் ஆகல. புரியுதா? அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும். எங்கே ரிப்பீட்டர்ஸ், யாருக்கு ரிப்பீட்டர்ஸ் யூஸ் ஆகும்னா, நான் 500 மார்க்ஸ் எடுத்துட்டேன் இந்த வருஷம், அடுத்து 650க்கு ட்ரை பண்ணுறேன். இது ரிப்பீட்டருக்கு அர்த்தம் இருக்குது. நான் இப்போவே 120 தான். நான் குட்டிக்காரன் அடித்தாலும் 400 தாண்ட முடியாது. நான் ரிப்பீட்டர் எழுதுறது இதில் தான் பாதி வேஸ்ட் ஆகுறது. என்னோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். நான் இந்த ரேஞ்சு தாண்ட மாட்டேன். என்ன கோச்சிங் கொடுத்தாலும் என் லெவலில் தான். அப்போ இதில் தான் நிறைய பேர் இதாகிட்டு என்ன ஆகிடுதுன்னா, அதுக்கு பிறகு ஆல்டர்னேட் யோசிக்கிறது. நான் அப்போவே என்ஜினியரிங்கும் போகலான்னு நினச்சேன், இப்போ போகிறேன். இப்போ என்னன்னா, உன் கிளாஸ்மேட்லாம் செகண்ட் இயரில் இருக்குது. கரெக்டா? அதனால் தயவுசெய்து உங்களால் ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண முடியும், க்ளோசர் டு தட் இருக்கேன் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் யோசிக்கலாமே தவிர, கோச்சிங் இன்ஸ்டியூட் காசு கொடுக்கறதுக்காக ரிப்பீட்டர்ஸ் வேண்டாம். எதனால் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீட் இல்லாத ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம், தான் உண்மை. நீட் இருக்கிற ஒரே ஒரு எம்பிபிஎஸ்க்கு போதுமே தவிர, நீட் தேவைப்படாத ஆல்டர்னேட்டிவ்ஸை தெரிஞ்சுக்கணும். அதை தான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் லைப்ரரி இருக்கும். அதுக்கு ஒரு லைப்ரரியன் ஒருத்தர் இருப்பார். அந்த லைப்ரரியன்கிறவர் வந்து லைப்ரரி சயின்ஸுங்கிற ஒரு படிப்பை படிச்சிருந்தா தான் லைப்ரரியனாக இருக்க முடியும். இப்போ அவங்களுக்கு ஒரு கேட்லாக் தெரியும், எந்த புக்கு எங்கே இருக்குது, என்ன இண்டெக்ஸு, எப்படி எடுக்கணுங்கிறது. இதே மாதிரி இன்றைக்கி வந்து மெடிக்கல் துறையில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட எல்லா ரெக்கார்ட்ஸும் டிஜிட்டல் ஆகிடுச்சு. இன்றைக்கி அத்தனை நம்மளோட ரிப்போர்ட்ஸ் அவ்வளோ டிஜிட்டல் அவைலபிள். அப்போ இங்கே இருக்கிற ஒரு ரிப்போர்ட் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அங்கே டாக்டர் சொல்ல முடியும், அல்லது அமெரிக்காவில் இருக்க ஒரு பேஷண்ட்டு டிஜிட்டலாக ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சு நம்ம டாக்டர் சொல்ல முடியும். இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்குமான தனித்தனி ரெக்கார்ட்ஸை டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ். அதுக்கு ஒரு படிப்பு. மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பாத்தாலஜி, ஆடியோலஜி, ஃபிசியாலஜி, ரேடியோகிராஃபி, அனஸ்தீசியா, ட்ராமா கேர், கிளினிக்கல் நியூட்ரிஷன், கிளினிக்கல் ரிசர்ச். இந்த 30 வகையான படிப்புகளும் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்கிறது கவர்மெண்ட்டோட பல்கலைக்கழகம். அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா இந்த கோர்சஸை லிஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த கோர்சஸ் எவ்வளவு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, எவ்வளோ ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இருக்கும். தனியார் பல்கலைக்கழகங்கள்லேயும் இருக்குது. எம்பிபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவு, பட் ஆனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். அதனால் இந்த நீட் கான்சென்ட்ரேட் பண்ணுற அத்தனை பேருமே அது கிடைக்கலங்கிற தெரியும் போது தயவு செய்து இது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் பார்த்து எடுக்கிறது நல்லது. சரி, அடுத்ததா இன்னொரு வகையான மருத்துவம். என்னது இது அப்படின்னா என்ன?
கால்நடை மருத்துவம், பச்சையா சொன்னா மாட்டு டாக்டர். ஓகே. பிவிஎஸ்சி ஏஹெச், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதான் அந்த படிப்போட பேர். இதனோட யூனிவர்சிட்டி வந்து சென்னை வேப்பேரியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி. அதனோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நாமக்கல்லையே இருக்குது. திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம், தேனி, உடுமலைப்பேட்டை, ஹோசூர், கொடுவள்ளி, இவ்வளோ இடங்களில் இப்போ ரீசன்ட் இயர்ஸில் எம்பிபிஎஸ் அளவுக்கு அப்ளிகேஷன் வெட்டினரிக்கு வருது. ஹெவி டிமாண்ட். சரி, இங்கே என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் பிவிஎஸ்சி இங்கே 3 என்ஜினியரிங் படிப்பு இருக்குது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி. நாமக்கல் பவுல்ட்ரிக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும், அதுக்காக பட்டப்படிப்பு ஹோசூரில் இருக்கு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிஷரி சயின்ஸ், மீன்வள பல்கலைக்கழகம் எங்க இருக்கு தெரியுமா? நாகப்பட்டினத்தில் இருக்கு. பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இருக்கு. அதனோட காலேஜஸ் நாகப்பட்டினம் தவிர தூத்துக்குடி, சென்னையில் பொன்னேரி ஆகிய இடங்கள்ல இருக்கு. பிஎஃப்எஸ்சிங்கிற பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், அங்க ஒரு இன்ஜினியரிங் இருக்கு, பிஇ ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வரும், இதில் படிக்க என்ன இருக்கு? மீனை வாங்கினோமா, கழுவணுமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, வேலை முடிஞ்சது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸில் அந்நிய செலாவணியில் ஃபிஷரிஸ் வந்து மிகப்பெரிய துறை. இன்னைக்கு வந்து அந்த நாகப்பட்டினம் ஸ்ட்ரெச்சில் ஆரம்பித்து அந்த என்டையர் கோஸ்டல் வந்து ப்ரான் கல்ச்சர், ஃபிஷரிஸ், இது இன்னைக்கு ஒரு சயின்டிஃபிக் துறை, மிகப்பெரிய துறை. இதில் வந்து இதெல்லாம் ரேரான கோர்சஸ். லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட எம்டி இன்னசென்ட் திவ்யானி ஐஏஎஸ், நிறைய இடங்களில் கலெக்டரெலாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேஷுவலாக நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு கேட்டேன். ஃபிஷரி சயின்ஸ் படித்தேன் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ரேர் படிப்பு இது. அக்ரிகல்ச்சர், நீட்டுக்கு முன்பே இதுக்கு எக்கச்சக்க அப்ளிகேஷன் வரும். நீட்டுக்கு பிறகு இப்போ இன்னும் டபுள் ஆயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எங்கே இருக்கு? கோயம்புத்தூர். யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருந்தா கூட அதனோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, பெரியகுளம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, மேட்டுப்பாளையம், இவ்வளோ இடங்கள்ல இருக்கு. ரீசன்ட் இயர்ஸில் பிரைவேட் அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் நிறைய வந்துருச்சு. முதல்ல இவ்வளோ கிடையாது. என்ஜினியரிங் காலேஜஸ்லையும் அக்ரி வந்துருச்சு, தனியாக பிரைவேட் அக்ரி காலேஜஸ் நிறைய வந்துருச்சு. பட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற அக்ரிக்கு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணுவாங்க. சரி, இங்கே என்னெல்லாம் படிக்கலாம்? காலகாலமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இது வந்து எவர்கிரீன். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்து பாப்புலர். அப்போ பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு கரும்பு இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் கிளம்பி வருவார். கிராமத்தில் கலெக்டரை விட அவருக்கு பெரிய மரியாதையாக இருக்கும். பிஎஸ்சி அக்ரி எல்லா காலகட்டத்திலையும் பாப்புலர். அதுக்கு அடுத்து ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா என்ன? தோட்டக்கலை. நல்ல ஆன்சர். தோட்டக்கலை என்னன்னா ஹார்டிகல்ச்சர். அதுலயே பதில் இருக்கு. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்குற மாதிரி. நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன போடுவோமோ, காய், பழம், பூ, இந்த 3 பற்றி படிக்கிறது. இப்போ ஒரு பெரிய டவுட் வரும், இதை பற்றி படிக்க என்ன இருக்குன்ட்டு. இப்போ நம்ம என்ன டிசம்பருக்கு வந்துட்டோமா, அடுத்து ஜனவரி, அப்புறம் பிப்ரவரி. பிப்ரவரி 14th என்ன? பின்னால பேரண்ட்ஸ் உட்கார வச்சுட்டு கேட்டால் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? நாங்கள் அப்பா ஆவியா அதெல்லாம் தெரியாதுன்னு. வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம். அன்னைக்கு வந்து அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கெல்லாம் நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியாவில் இருந்து ஒரு ரோசா பூவை இவ்வளோ நீளம் காம்போட கட் பண்ணி பாலித்தீனில் ரேப் பண்ணி கோடிக்கணக்கான ரோசா பூக்கள் வெளிநாட்டுக்கு காதலர் தினத்துக்காக ஏற்றுமதி ஆகும். இப்போவும் மதுரை சுற்று வட்டாரம் போனீங்கன்னா மல்லிகைப்பூ
சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஃப்ளைட்டில் டெய்லி போகும். அப்போ இது ஒரு தனித்துறை. கட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது தனித்துறை. அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் ஒரு தக்காளியோ பப்பாளியோ மாம்பழமோ எக்கச்சக்கமாக விளைஞ்சிடுச்சுன்னா கொண்டு கொட்டுறதை தவிர வேறு வழி இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை, பல்ப் எடுக்கிறோம், வருடம் முழுக்க பயன்படுத்துகிறோம். அப்போ அது ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த காய் கனி பூ இந்த மூணையும் படிக்கிறது தான் ஹார்டிகல்ச்சர். அடுத்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டேட்டிக்ஸ், உங்களுக்கே தெரியும், சத்துணவு. இப்போ போட்டிருக்க கோர்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங். ஃபாரஸ்ட்ரி, வனத்துறையை பற்றி, ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு படிப்பு. காலேஜ் எங்கே தெரியுமா இருக்கு? எவ்வளோ பேர் ஊட்டி போயிருக்கீங்க? கை தூக்குங்க. இங்க இருந்துகிட்டே பாதி பேர் என்ன ஊட்டி போகாமலாம் இருக்கீங்களா? ஓகே, ஊட்டி போகும்போது எதை தாண்டி ஊட்டி போவோம்? ஆத்த தாண்டிலாம் சொல்லக்கூடாது. மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் தொடங்கின உடனே ஃபாரஸ்ட் வந்துடும் இல்லையா? அந்த ஃபாரஸ்ட் நடுவில் தான் இந்த காலேஜ் இருக்கு. 4 வருடம் ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு படிப்பு. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு அக்ரிகல்ச்சரையும் மேனேஜ்மெண்ட்டையும் இணைத்து இருக்கிற ஒரு படிப்பு. நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே இன்ஜினியரிங் படிப்பு இருக்கு. அக்ரி யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எதிர்காலத்தில் டிமாண்ட் இருக்க போகிற மிக முக்கியமான படிப்பு எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இந்த நாளும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம நேரடியாக அக்ரி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். ஓகேயா?